திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்காக கடந்த ஆண்டை விட கூடுதலாக 40 விழுக்காடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த மகாதீபம் மழை கடுமையா விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. எவ்வளவு பேருந்துகள் இதுவரை இயக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு இயக்க திட்டமிட்டிருக்கும், எவ்வளவு பயணிகள் வருவார்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நாளைக்கு தான் மகாதீபம். எனவே இரவு தான் பயணம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். இப்ப காலையில் நான் கிளாம்பாக்கத்தை ஆய்வு செய்துட்டு தான் வந்திருக்கிறேன். இரவு 100 பேருந்துகள் ஏற்பாடு செய்யறாங்க. நான் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் தான் இருக்குமா. நாளை காலையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும். நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 பேருந்துகளுக்கு இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக தேவை என்றாலும் சென்னையிலிருந்து இயக்குவாங்க. இது சென்னை மாத்திரம். இதெல்லாமல் கடலூர், விழுப்புரம், திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர்னு சுற்றி இருக்கின்ற அத்தனை, சேலம், இத்தனை மாவட்டங்களிலிருந்து இங்கே பக்தர்கள் வருவதற்கான கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும். அதுல எந்த இடத்திலிருந்து பேருந்து பயணிகள் அதிகரிச்சாலும் அங்க இருக்கிற பேருந்துகளை எடுத்துக்கலாம். கடந்த சில ஆண்டுகளில் என்ன பிரச்சனை, இங்க திரும்பி போகும்போது தான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு அதுக்காக திட்டமிட்டு போன ஆண்டை விட ஒரு 40% கூடுதல் பேருந்துகள் திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருக்கிறோம். போன ஆண்டு ஒரு 7200 பேருந்துகள்னா இந்த ஆண்டு 10,110 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் தீபாவளியின் போது இயக்கியது போல தனியார் பேருந்துகளையும் ஸ்பேரா வச்சிருக்கிறோம், அவங்களையும் பேசி வச்சிருக்கிறோம். எனவே இந்த போதுமான பேருந்துகள் இல்லை, இன்னும் வேணும்னா தனியார் பேருந்துகளையும் எடுத்து இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு அந்த சிக்கல் எதுவும் இல்லாமல் மக்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது முதல்வருடைய உத்தரவு எங்களுக்கு என்னன்னா, எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் இது போன்ற தளங்களுக்கு பொதுமக்கள் செல்கிறார்களோ அங்கு பாதுகாப்பாக சென்று வருவதற்கு ஏற்பாடு செய்யணும் உத்தரவிட்டிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறேன். நம்ம கள ஆய்வு பண்ணும்போது நிறைய ஆந்திரா பக்தர்கள் வராங்க, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வராங்க. அவர்களுக்கு பிற மாநிலங்களுக்கு நம்ம பேருந்துகள் இயக்கிறோமா? பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இல்ல, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கிறோம். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கிருந்து ஆம்னி பேருந்துகள் தான் நிறைய வரதா இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி விழா நாட்கள் மாத்திரமல்ல, அவர்கள் வழக்கமான நாட்களிலேயே இப்போ அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இரு மாநிலங்களுக்கு இடையேயான பயணங்கிறதுனால 2 மாநிலங்களுக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இப்போதைக்கு அவங்க எல்லாம் ஆம்னி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.